வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, 8வது ஊதியக்குழு லெவல் 1 முதல் 18 வரை ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் கணக்கீடு குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8வது ஊதியக்குழுவில் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும்? 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? திருத்தப்பட்ட 8வது ஊதியக்குழு ஓய்வூதிய அடுக்குகள் எப்போது செயல்படுத்தப்படும்? ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு? யாருக்கு எவ்வளவு அதிகரிப்பு கிடைக்கும்? இவற்றை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 8வது ஊதியக்குழுவிற்கான அறிவிப்பு ஜனவரியில் வெளியிடப்பட்ட நிலையில் இதன் உருவாக்கத்தில் தாமதம் ஏற்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் பல்வேறு 8வது ஊதியக்குழு பதவிகளுக்கான காலி இடங்களுக்கான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்ட போதிலும் இன்னும் பெயர்களை வெளியிடவில்லை. இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தங்கள் ஊதிய மற்றும் ஓய்வூதிய திருத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஊதிய குழுக்களின் திருத்தங்களில் ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. 7வது ஊதியக்குழுவில் 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டதால் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் குறிப்பிடத்தக்க உயர்வை அடைந்தார்கள். அதே போன்ற எதிர்பார்ப்பு இந்த முறையும் உள்ளது. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதியக்குழு மூலம் குறிப்பிடத்தக்க நன்மைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் ஓய்வூதிய உயர்வு எவ்வளவு? யாருக்கு எவ்வளவு அதிகரிப்பு கிடைக்கும்? இவற்றை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 7வது ஊதியக்குழுவில் ஓய்வூதியங்கள் எவ்வாறு திருத்தப்பட்டன? மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்துடன் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியங்களும் திருத்தப்பட்டன. திருத்தத்திற்கு பிறகு குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 9,000 உயர்ந்தது. மேலும் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1,25,000 அதிகரித்தது. ஊதியத்தை தீர்மானிக்கும் பெருக்கியான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்ட பிறகு இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தது. மத்திய அரசு அதன் ஓய்வூதிய திருத்தத்தை அறிவித்தவுடன் மாநில அரசுகளும் அதே பாதையை பின்பற்றி தங்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியத்தை அதிகரிக்கின்றன. ஊதிய குழுக்களின் பரிந்துரைகள் அமலில் இருக்கும் காலம் முழுவதும், அதாவது 10 ஆண்டுகளுக்கு அடிப்படை ஓய்வூதியம் அப்படியே இருக்கும். ஆனால் நிதி அமைச்சகம் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி நிவாரணத்தை திருத்துகிறது. பணவீக்கத்திற்கு ஏற்ப அகவிலை நிவாரணம் அதிகரிக்கப்படுகிறது. அகவிலை நிவாரண உயர்வு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு தொழில்துறை தொழிலாளர்கள் மாதாந்திர தரவை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவில் அதிகரித்து வரும் நுகர்வோர் விலை பணவீக்கத்தை இந்த குறியீடு குறிக்கிறது. 7வது ஊதிய குழுவில் நடந்தது போல இது பெரும்பாலும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் செய்யப்படும். புதிய ஊதிய குழுவின் ஓய்வூதியத்தை தீர்மானிக்க தற்பொழுது ஓய்வூதியம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரால் பெருக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு ஓய்வூதியதாரரின் மாதாந்திர அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 25,000 என்று வைத்துக் கொள்வோம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.08 இருந்தால் அவர்களின் மதிப்பிடப்பட்ட திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ரூபாய் 52,000 ஆக மாறும். 8வது ஊதிய குழுவிற்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஊதிய குழு உருவாக்கப்பட்டு அதன் பரிந்துரை அறிக்கையை தயாரித்து அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டதும் முடிவு செய்யப்படும். ஒப்புதலுக்கு முன் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான சில மாற்றங்களை மத்திய அரசு பரிந்துரைக்கலாம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 to 2.86 வரையில் இருக்கக்கூடும் என பல நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஓய்வூதியதாரரின் அடிப்படை ஓய்வூதியத்தை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வாறு மாற்றுகிறது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஓய்வூதியதாரர் அடிப்படை ஓய்வூதியமாக ரூபாய் 30,000 பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். 1.92, 2.08, 2.28 அல்லது 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்பட்டால் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் என்னவாக இருக்கும் என்பதை காணலாம். 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு ரூபாய் 57,600, 2.08 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு ரூபாய் 62,400, 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டராக இருந்தால் ரூபாய் 68,400, 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டராக இருந்தால் ரூபாய் 77,100 இருக்கும். ஊதிய குழு இன்னும் அமைக்கப்படாததால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்துவதற்கு 1 வருடத்திற்கு மேல் ஆகலாம்.
இது எப்போது நடைமுறைக்கு வந்தாலும் ஓய்வூதியதாரர்கள் ஜனவரி 1, 2025 முதல் நிலுவைத் தொகையை பெறுவார்கள். 2.08 மற்றும் 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் நிலை 1-18 ஊழியர்களுக்கான திட்டமிடப்பட்ட திருத்தப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதிய கணக்கீட்டை இங்கே பார்க்கலாம். திருத்தப்பட்ட மதிப்பீடுகளில் தற்போதைய அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 17,700, ரூபாய் 26,550, ரூபாய் 59,250 மற்றும் 72,100 உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கான தொகைகளும் அடங்கும். ஓய்வூதிய உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.08, ஓய்வூதிய உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.28. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.